நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆண்டி, ஏன் இங்க உட்கார்ந்திருக்கீங்க? சரி, நான் சூசனை பார்த்துட்டு வந்துடுறேன். சிஸ்டர், இந்த ரூம்ல இந்த பேஷண்ட் எங்க? யார கேக்குறீங்க? ஆபரேஷன் முடிஞ்சு இங்க கொண்டு வந்து வச்சிருந்தாங்களே. அவங்கள திரும்பவும் ஆபரேஷன் தியேட்டர் கொண்டு போயிட்டாங்க. திரும்பவும் ஆபரேஷனா? ஏன்? ஏங்க உங்களுக்கு விஷயமே தெரியாதா? வெளியில அவங்க அம்மா டாக்டர்லாம் இருக்காங்க, அவங்க கிட்ட போய் கேட்டுக்கோங்க. ஆண்டி, ஏன் சூசனை திரும்ப ஆபரேஷன் தியேட்டர் கொண்டு போயிருக்காங்க? என்னாச்சு அவங்களுக்கு? டாக்டர், சூசனுக்கு என்னாச்சு? இனிமே சூசன் கோமால இருந்து திரும்புறதுக்கு சான்ஸே இல்ல. அதுக்கு அவங்க உடல் உறுப்புகளை தானமா கொடுக்க அவங்க அம்மா சம்மதிச்சிட்டாங்க. என்னது? மர்சி கில்லிங்கா? என்ன டாக்டர் இது? யாரும் இல்லாதப்போ அந்த வயசான அம்மா கிட்ட ஏமாத்தி கையெழுத்து வாங்கிட்டீங்களா? இங்க பாருங்க சார், இது எங்களோட முடிவு இல்ல, அந்த அம்மாவோட முடிவு தான். அதுவும் இல்லாம பிரெயின் டெட்னாலே ஆல்மோஸ்ட் பேஷண்ட் டெட்னு தான் அர்த்தம். ஆனா அதே சமயத்துல அவங்களோட ஆர்கான்ஸை டொனேட் பண்ணா அது வேற சில உயிர்களை காப்பாற்ற உதவியா இருக்கும். அதான் அவங்க அம்மா சம்மதத்தோட. ஆண்டி, டாக்டர் சொல்றது உண்மைதான்ப்பா. நான் தான் சொன்னேன், என் பொண்ணு சாக கூடாது, அதுக்கு ஒரே வழி இதுதான். டாக்டர், கடைசி நம்பிக்கையே இந்த ப்ராஜெக்ட் மட்டும்தான். இப்ப அதையும் இழந்துட்டேன். இப்ப இழக்கிறதுக்கு என்கிட்ட என் உயிரை தவிர வேற எதுவுமே இல்லை கார்த்திக். கார்த்திக், இப்படியே நீ எத்தனை நாளைக்கு தான் இருப்ப? பார்க்காம பேசாம பழகாம எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு கார்த்திக். கார்த்திக், என்கிட்ட பழைய மாதிரி பேசு. என்ன பேச சொல்ற? இது என்ன கேள்வி கார்த்திக்? நான் உன்னோட மனைவி. எனக்கு உன்னை விட்டா வேற யார் இருக்கா? நான் உன்னை நம்பிதானே வாழ்ந்துட்டு இருக்கேன். நீ இப்படி பேசாம இருந்தா நான் என்னதான் பண்றது? ஊர்ல எவன் செத்தா என்ன இருந்தா என்ன, நீ சந்தோஷமா இருக்கணும், அதானே சொல்ல வர? ஏன் கார்த்திக் இப்படி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுற? அது எப்படி நீ எதுவுமே நடக்காத மாதிரி பேசுற?
இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு எப்படிதான் நீ நிம்மதியா இருக்கியோ? நான் நிம்மதியா இருக்கேன்னு யார் சொன்னது? யார் சொல்லணும்? உன்னை பார்த்தாலே தெரியுதே. என்ன தெரியுது? வாயை கலராதராச்சு, பேசாம போயிடு. நான் ஏன் போகணும்? எந்த பிரச்சனையா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் கார்த்திக். பேசி தீக்கிறதுக்கு நீ பண்ணது ஒண்ணு சாதாரண விஷயம் இல்ல, கொலை. நான் தான் பண்ணேன்னு மூச்சுக்கு முன்னொரு தடவை சொல்றியே. சூசன் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணதுக்கு நான் மட்டும்தான் காரணமா? சொல்லு. சூசன் இப்படி பண்ணது அவங்களோட இயலாம. அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? அவங்கள நினைச்சு தினம் தினம் நான் செத்துட்டு இருக்கேன். அது தெரியுமா உனக்கு? நீ இவ்ளோ சொல்றியே. சூசன் எல்லாரும் முன்னாடியும் என்னை எத்தனை முறை கேவலப்படுத்திருக்காங்க, அசிங்கப்படுத்திருக்காங்க. அதையெல்லாம் சொன்னா நீ கவலைப்படுவேன்னு நான் உன்கிட்ட இருந்து மறைச்சிருக்கேன். பழி வாங்குறதுன்னா எப்பவோ அந்த விஷயங்கள் எல்லாம் உன்கிட்ட சொல்லி நான் பழி வாங்கியிருக்கலாம். ஆனா நான் ஏன் உன்கிட்ட சொல்லல? உனக்கும் சூசனுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்னால பிரேக்கப் ஆயிடக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். என்னால நீங்க சண்டை போட்டு பிரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா நீ வார்த்தைக்கு வார்த்தை சூசன் சூசைட் அட்டம் பண்ணதுக்கு நீதான் காரணம்னு சொல்லி சொல்லி என்னை கஷ்டப்படுத்துற. கோவத்திலயும் வேகத்திலயும் ஒருத்தர் எடுக்கிற தவறான முடிவுக்கு மத்தவங்க எப்படி பொறுப்பாக முடியும்? ஒரு கொலைகாரனை கூட கோர்ட்டு கண்ணியமா தான் நடத்தும். ஆனா நீ எந்த தப்புமே பண்ணாத என்ன இப்படி நடத்துறது நியாயமே இல்ல கார்த்திக். சூசன் உன்கிட்ட நெருங்கி பழகிறது எனக்கு பிடிக்கலதா. அதுக்காக ஒரு நாள் கூட நான் சூசன் கிட்ட போய் சண்டை போட்டதில்ல. உன்கிட்ட தான் சண்டை போட்டிருக்கேன். அது உனக்கே நல்லா தெரியும். அப்படி இருந்தும் சூசன் இப்படி எல்லாம் பண்ணதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். போதும் கார்த்திக். உன்னை எதிர்த்து பேசாத ஒரே காரணத்துக்காக நீ என் மேல பழி அடிக்கிட்டே போறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. என் மேல உள்ள தப்பு சாதாரண தப்பு தான், மன்னிக்க கூடிய தப்பு. ஆனா நீ என்ன ரொம்பவே படுத்துற. பரவாயில்ல கார்த்திக். உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சதுக்கு சூசன் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஒரு ஃப்ரெண்டுக்காக இந்த அளவுக்கு போராடுறத பார்த்தா எனக்கு பெருமையா இருக்கு. இந்த அளவுக்கு மனிதனே உள்ள நீ என்ன மட்டும் ஏன் மன்னிக்க மாட்டேங்கிறேன்னு எனக்கு புரியல. உன் ஃப்ரெண்டு சூசைட் பண்றதுக்கு நானும் ஒரு காரணமா இருக்கலாம். அந்த எண்ணமே என்ன தினம் தினம் கொண்டுட்டு இருக்கும் போது நீ வேற என்ன காயப்படுத்தாத கார்த்திக். எல்லா விஷயத்தையும் யதார்த்தமா பாக்குற நீ இந்த விஷயத்த மட்டும் ஏன் அப்படி பார்க்க மாட்டேங்கிறேன்னு எனக்கு புரியல. உனக்காக உயிருக்கு உயிரான அப்பாவையே நான் தூக்கி எறிஞ்சவன். உனக்கு போய் நான் துரோகம் பண்ணுவேனா கார்த்திக்? உன் மனசு கஷ்டப்படுற அளவுக்கு நான் எந்த விஷயத்தையும் யோசிச்சதே இல்ல. இனி யோசிக்கவும் மாட்டேன். நீ என்ன புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். நீ ரொம்ப நல்லவன். ஏதோ கோவத்துல என்ன திட்டிட்ட, பரவாயில்ல. இருந்தாலும் நான் பண்ண விஷயம் உன்னை கஷ்டப்படுத்திருந்தா என்ன மன்னிச்சிரு கார்த்திக். நீ என்ன மன்னிக்கலனா அதை விட ஒரு தண்டனை வேற எதுவுமே எனக்கு இருக்க முடியாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மச்சான் வாடா. என்னடா இப்பெல்லாம் உன்னை கேண்டீன் பக்கமே பார்க்க முடியல? புரியுது, நீ இன்னும் அதுலேருந்து வெளியே வரலன்னு நினைக்கிறேன். இப்பறம் மறக்க முடியும். மச்சான், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? காலையில் சூசன் கேபின் பக்கம் போயிருந்தேன். அவங்க சீட்டில் வேற யாரோ உட்காந்துருக்காங்கடா. பார்க்குறதுக்கே மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுடா. இந்த கார்ப்பரேட் உலகத்தில் சென்டிமெண்ட்டுக்கே இடம் இல்லாமல் போச்சுடா. எல்லாம் எவ்வளோ சீக்கிரம் மாறி போகுது பார்த்தியா? மாறுறது மட்டும் இல்லடா, மறந்தும் போயிடுறாங்க. மனுஷங்கெல்லாம் மிஷின் ஆயிட்டாங்கடா. யாரை பற்றி நினைக்கவோ பேசவோ அவங்களுக்கு டைமும் இருக்கிறதில்ல, மனசும் இருக்கிறதில்ல. ஆமாம் மச்சான், இருக்கிறவங்க பற்றி நினைக்கிறதுக்கே இவனுக்கெல்லாம் டைம் இருக்கிறதில்ல. இதில் எங்கடா செத்து போனவங்களை பற்றி நினைக்க போகிறானுங்க. விஷ்ணுவன் சார் இந்த வேலையை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு சூசனை பயன்படுத்திக்கிட்டாங்க. இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து சூசன் இந்த உலகத்தை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. நான் சொல்லும் போதெல்லாம் சூசன் கேட்கவே இல்லடா. பிரச்சனை பெருசாகும் போது தான் தன்னை சுற்றி இருக்கிறவங்க தனக்கே வலை விரிச்சிருக்காங்கன்னு புரிய ஆரம்பிச்சது. இவனுங்கெல்லாம் பேசாமல் இருந்தால் கூட அவங்களே இந்த கம்பெனிலேருந்து ஜாபை ரிசைன் பண்ணிட்டு போயிருப்பாங்கடா.
அந்த தேவா ப்ராஜெக்ட் கைவிட்டு போனதுக்கப்புறம் அதை காரணம் காட்டி அவங்கள அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அவங்க தற்கொலை பண்ணுற அளவுக்கு தூண்டி விட்டது அந்த டேவிட்டும் சிஓவும் தான். இவங்க மேலாம் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்கன்னு சொல்லி சூசனோட அம்மா கிட்ட கேட்டேன். ஆனால் அவங்க அப்பா கூட அதெல்லாம் எதுவும் வேணாம்ப்பா, மன்னிச்சு விட்டுறலான்னு பெருந்தன்மையாக சொன்னாங்க. இதெல்லாம் அவனுங்களுக்கு எங்கடா தெரிய போகுது? இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால்னு போயிட்டே இருப்பானுங்கடா. தப்பு பண்ணிட்டேன் மச்சான். ஃபோர்ஸ் பண்ணியாச்சு சூசன்ட்ட எழுதி வாங்கிருக்கணும்டா. உள்ளே தூக்கி போட்டாதான் இவனுங்கெல்லாம் அடங்குவானுங்க. கார்ப்பரேட் உலகத்தை பொறுத்த வரைக்கும் எம்ப்ளாயிஸ் எல்லாம் யூஸ் அண்ட் த்ரோ கப்பு மாதிரிடா. தேவை இருக்க வரைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தூக்கி போட்டுருவானுங்கடா. கோபுரத்தில் இருக்க மாதிரி ஃபீல் இருக்கும், ஆனால் திரும்பி பார்த்தா குப்பை தொட்டியில் இருப்போம். முதல்ல இந்த மாதிரி லைஃப்ல இருந்து நம்மலாம் எஸ்கேப் ஆகணும்டா. கோர்ட்டில் கூட விசாரணை பண்ணிட்டு தான் தீர்ப்பு எழுதுவாங்க. ஆனால் இங்கே விசாரணையே இல்லாமல் தீர்ப்பு எழுதிட்டாங்கடா. இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸில் வேலை பண்ணுறதுக்கு சும்மாவே இருக்கலாம். இந்த ஆஃபீஸ்லையும் இல்லை மச்சான், எல்லா ஆஃபீஸ்லையும் இதே கதி தான். அதனால தான் கார்ப்பரேட் தற்கொலைகள்லாம் உலகம் ஃபுல்லாக நடந்துகிட்ருக்கு. இவனுங்கெல்லாம் திருந்தவே மாட்டானுங்களாடா. இவனுங்கெல்லாம் பிறக்கும் போதே கிரிமினல்ஸாக பிறந்தவனுங்க. இவனுங்கெல்லாம் திருந்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்படியே வாழ்ந்து இப்படியே செத்துருவானுங்க. வேற எந்த மாற்றமும் இவனுங்கிட்டலாம் எதிர்பார்க்க முடியாது. இந்த ஆஃபீஸ்க்காக அவங்க எவ்வளோ உழைச்சிருப்பாங்க. இப்படி அநியாயமாக போயிட்டாங்களேடா. அதை பற்றி இவனுங்களுக்கு ஒரு சின்ன உறுத்தல் கூட இல்லைடா. ஃபார்மலாக எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும் ஒரு கண்டலன்ஸ் மெசேஜை மெயிலில் தட்டி விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க. வேற என்ன பண்ணுவானுங்க? அவங்க உயிருக்கு இழுத்துட்டு இருக்கும்போது கூட ஹாஸ்பிட்டல் செலவுக்காக 5 பைசா கூட செலவு பண்ணாத பசங்க இவனுங்கெல்லாம் எப்பறம் இறந்ததுக்கப்புறம் ஃபீல் பண்ண போகிறானுங்க. மச்சான், இது நீ கொஞ்சம் கொஞ்சமாக மறக்கிறதாண்டா நல்லது. சரி வா, போய் டீ சாப்பிடலாம். இல்லைடா, நான் வரல. இந்த ஆஃபீஸில் எங்கே பார்த்தாலும் சூசன் இருக்க மாதிரியே இருக்குடா. அதான் எங்கேயும் போக பிடிக்காம இங்கேயே உட்காந்துட்ருக்கேன். சாரிடா. என்ன மச்சான்? ஒன்றும் இல்லை, சூசனோட நம்பர்லேருந்து கால் வருது. அவங்க அம்மா கூப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன். சூசன் காலிங்னு வந்ததும் ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எடுத்து பேசுறா. கார்த்திக், சொல்லுங்க ஆண்டி. வர சண்டே சூசனுக்கு பிரேயர் மீட்டிங் வச்சிருக்கோம். கண்டிப்பா வந்துருங்கப்பா. எனக்கு அவ ஞாபகமாவே இருக்குப்பா. ஆண்டி ப்ளீஸ் அழாதீங்க. நான் ஈவினிங் வந்து உங்களை பார்க்குறேன். சரி ஆண்டி. என்ன மச்சான்? சண்டே சூசன் வீட்டில் ப்ரேயர் மீட்டிங்கா? பாவண்டாங்க அம்மா. மச்சான், நீ போகும்போது சொல்லு, நானும் வரேன். சரி மச்சான், நான் கிளம்புறேன். விஷ்ணு, ஒன்றும் இல்லை. கார்த்திக் இன்னும் வரல. ஃபோன் அடித்தாலும் எடுக்க மாட்டேங்கிறான். எங்கே இருக்கானும் தெரியல. கொஞ்சம் எங்கே இருக்கான்னு செக் பண்ணி சொல்கிறீங்களா? இல்லை, புரியுது. ஜஸ்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயாவது இருக்கானான்னு விசாரிச்சு சொல்லுங்களேன். சரி. ம். இப்படி ஆனதுக்கு நான் தான் காரணம். என்னை மன்னிச்சிருங்க சூசன். நான் பண்ணது தப்பு சூசன். கார்த்திக், கார்த்திக், எதுக்கு தாப்பாலெல்லாம் போட்ட? செயின் லாக் போட்டிருந்தா நானே திறந்து வந்திருப்பேன்ல. கார்த்திக் குடிச்சிருக்கியா? கார்த்திக், உன்னதான் கேட்குறேன், குடிச்சிருக்கியா? என்ன கார்த்திக் இது புது பழக்கம்? எனக்கு உன்னை யோசிச்சு ரொம்ப பயமா இருக்கு. ஏன் கார்த்திக் இப்படி யாரோ மாதிரி நடந்துக்கிற? எப்படி நடந்துக்கிறேன்? நீ இப்படி எல்லாம் குடிச்சிட்டு வர ஆளே கிடையாதே. எனக்கு வேற யாரையோ பாக்குற மாதிரியே இருக்கு. எனக்கு கூட தான் உன்னை பார்த்தா வேற யாரையோ பார்க்குற மாதிரி இருக்கு. நான் லவ் பண்ண புனித இல்லை, இது வேற யாரோ. இப்ப நான் என்ன மாறிட்டேன்னு இப்படி எல்லாம் பேசுறேன்? நான் ஒரு தேவதை லவ் பண்ணேன். அவ ஒரு அன்பான தேவதை. நமக்கு யாராவது கெட்டது பண்ணா கூட அவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிற தேவதை.
இது வேற யாரோ, சாதாரண பொண்ணு. இது அவல்ல. இந்த ஒரு தப்ப சொல்லியே இன்னும் எத்தனை நாளைக்கு தான் என்ன கொல்ல போற? சரி, உன் ஆசை தீர என்ன குத்தி காட்டிக்கோ. ஆனா இப்படி குடிச்சு சீரழியாத. ஏற்கனவே சூசனை பண்ண பாவத்தை நான் தான் சுமந்துட்டு இருக்கேன். இப்ப உன்னையும் கெடுத்து குட்டிச்சவராக்குன பாவம் எனக்கு வேணாம் கார்த்திக். உனக்கு கோவம் இருந்தா, ஆத்திரம் இருந்தா என்ன 4 அடி அடிச்சிரு. ஆனா இப்படி குடிச்சிட்டு வீணா போகாத கார்த்திக். உன்னை அடிச்சிட்டா, உன்னை அள வச்சுட்டா எல்லாம் சரியாயிடுமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உன்னை கொன்னுட்டா சூசன் திரும்ப வந்துருவாங்களா? என்னதான் நீயும் நானும் அழுது உருண்டு புரண்டாலும் போனவங்க தான், திரும்பலாம் வரப்போறதில்ல. இப்ப என்னதான் செய்ய சொல்ற? ஏய் லூசே, உன்னை எதுவும் பண்ண சொல்ல, எதுவுமே பண்ண முடியாதுன்னு தான் சொல்றேன். வாழ்க்கை பூரா நீயும் நானும் இதே பாரத்தோட தான் வாழ்ந்தாகணும். ஒண்ணுமே செய்ய முடியாது. உன் மேல கோவம் இல்லடி, இப்படி பண்ணிட்டியேன்னு வருத்தம். கோவம் இருந்தா உன்னை போட்டு அடிச்சு உதைச்சு என் கோவத்தை தீர்த்திருப்பேன். வெறுப்பா இருக்குடி, இப்படி பண்ணிட்டியேன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு. தூக்கி போட்டு மறக்கவும் முடியல, நடந்ததை நினைச்சு அழவும் முடியல. தொண்டையில முள்ளு மாதிரி சிக்கிக்கிட்டு சாவடிக்குதுடி. அவங்க என்ன நம்புனாங்க, என்ன மட்டும்தான் நம்புனாங்க. நீ முடியாதுன்னு சொன்னப்ப கூட அவங்க என்ன நம்புனாங்க. ஏதாவது பண்ணிடுவேன்னு பெருசா நம்புனாங்க. நான் தாண்டி சொதப்பிட்டேன். நம்ப வச்சு அவங்கள கழுத்தறுத்துட்டேன். சாரி சூசன், சாரி. நீ 2 மணி நேரம் முன்னாடி போயிருந்தா அந்த ப்ராஜெக்ட் நமக்கு கிடைச்சிருக்குமா கார்த்திக்? ஆமா, கண்டிப்பா கிடைச்சிருக்கோன்னு ஒரு வார்த்தை சொல்லு. நான் கிளம்பி போய்கிட்டே இருக்கேன். சொல்ல முடியுமா கார்த்திக்? என்ன கார்த்திக், நான் சீரியஸா கேட்டுட்டு இருக்கேன். ஆமான்னு ஒரு வார்த்தை சொல்லு, நான் எங்கேயாச்சும் போயிடுறேன். பண்ண தப்ப இப்படி எல்லாம் சமாளிக்க பாக்குறல. உண்மை அதுதான் கார்த்திக். அவங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் நமக்கு கொடுக்கறதுக்கு இஷ்டம் இல்ல. அதனாலதான் நமக்கு கன்ஃபார்ம் பண்ண ப்ராஜெக்ட்டுக்கு திரும்பவும் ஒரு பிரசன்டேஷனை கேட்டாங்க. ஓ, அப்போ உன் மேல தப்பு எதுவுமே இல்ல. நான் அப்படி சொல்லல கார்த்திக், நான் பண்ணது தப்புதான். ஆனா அது மட்டுமே ப்ராஜெக்ட் கிடைக்காம போனதுக்கோ சூசன் செத்து போனதுக்கோ காரணம் இல்லைன்னு சொல்றேன். கரெக்ட், சூசன் செத்துருக்க மாட்டாங்க. நான் கரெக்டான டைமுக்கு போய் நின்று இருந்தா நானும் அவங்களும் சேர்ந்து ஒழுங்கா அந்த பிரசன்டேஷனை பண்ணியிருப்போம். 2 பேரும் சேர்ந்து அந்த பிரசன்டேஷனை சுமாரா பண்ணியிருந்தா கூட சூசன் செத்துருக்க மாட்டாங்க. அவங்கள கொன்னது நான் அவங்களுக்கு பண்ணது துரோகம். வரேன் நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டேன். அதிலேயே பாதி உடைஞ்சு போயிட்டாங்க. நான் மட்டும் போயிருந்தா அவங்கள இப்படி ஒரு முடிவு எடுக்க விட்டுருக்க மாட்டேன். நிறைய பேசியிருப்பேன், நம்பிக்கை கொடுத்திருப்பேன். இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லியிருப்பேன். அவங்களும் கேட்டிருப்பாங்க. வெற்றி தோல்வியெல்லாம் வீரனுக்கு சகஜம். ஆனா துரோகம் சாதாரண விஷயம் கிடையாது. நல்ல நண்பர்கள் கூட இருந்தா 1000 வாட்டி கூட தோத்து போலாம். அடுத்த வாட்டி ஜெயிப்போன்ற நம்பிக்கையோட. ஆனா உலகத்தையே ஜெயிச்சு ஒருத்தன் கூட இல்லாம போனா அவன் லைஃபே வேஸ்ட், அந்த வெற்றியே வேஸ்ட். சூசனுக்காக தான் நடந்தது.
இதுக்கு காரணம் நீ, லக்ஷ்மி, விஷ்ணு எல்லாருமே முக்கியமான காரணம். இவங்க எல்லாரை விட முக்கியம் நீதான். ஏன் கார்த்திக் இப்படி எல்லாம் சொல்ற? சத்தியமா இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு நினைச்சு நான் இதை பண்ணல கார்த்திக். ஆமா, நீ அதை நடக்கும்னு நினைச்சு பண்ணல, ஆனா அது நடந்துருச்சு. இதுல இருந்து நீ என்னத்தை கத்துக்க போற? இனிமேல் இப்படி யாரையும் கொல்ல மாட்டேனா? என்ன தினம் தினம் வார்த்தையால கொல்லாத கார்த்திக். நீ நிஜமாவே ஒருத்திய கொன்னுட்டியே. சாரி, இதுல நீ பண்றதுக்கு எதுவுமே இல்லை. தப்பு பண்ணதுனா அதுக்கான தண்டனைய வாழ்க்கை பூரா நான் அனுபவிச்சு தாங்கணும். உன் மேல பழிய தூக்கி போட்டு நான் தப்பிக்க முடியாது. சூசன் என்ன நம்பினாங்க, நான் தான் சொதப்பிட்டேன். இந்த பாவத்துல நான் உன்னை சேர்த்துக்க விரும்பல. நீ ஃப்ரீயா இரு. கார்த்திக் என்னாச்சு? கார்த்திக் கையெடு. மேல கை வைக்கிறவெல்லாம் வேணாம் சொல்லிட்டேன். நான் பாத்துக்கிறேன்.